Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு வீடியோவில் என்னோட ட்ரெஸ்ஸிங் டேபிள் ஆர்கனைசேஷன் வீடியோ தான் பார்க்க போகிறோம். இது ஒரு நார்மல் ட்ரெஸ்ஸிங் டேபிள் தான், ஒரு 2 ட்ராயர் உள்ள ட்ரெஸ்ஸிங் டேபிள் தான். இது நான் வந்து 2 years பேக் வந்து 4500 ருபீஸ்க்கு வாங்கியிருந்தேன். கீழே வந்து ஒரு ஸ்டூல் தந்திருக்காங்க. ஸோ வாங்க என்னென்ன ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன்றது வீடியோ உள்ளே போய் பார்க்கலாம். மேலே என்ன ஸ்டோர் பண்ணியிருக்கேன்னா, சிஸ்கா பிராண்டோட ஹேர் ஸ்ட்ரைட்னர் வச்சுருக்கேன். இது நான் ஃப்ளிப்கார்ட்டில் தான் வாங்கினேன். லிங்க் கிடச்சி நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நெக்ஸ்ட்டு ஒரு நைக்காவோட கார்ட்போர்டு வச்சுருக்கேன். இது நைக்கா வாங்கும்போது கிடச்சிது. அதில் வந்து பாப்பாவோட வலையெல்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு பேபி வைப்ஸ் வச்சுருக்கேன். இதில் வந்து ஃபிலிப்ஸோட ஹேர் ட்ரையர் இருக்குது. நெக்ஸ்ட்டு டோர் ஓப்பன் பண்ணோன்னா அந்த மாதிரி 3 ரேக்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதில் நான் என்ன வச்சுருக்கேன்னு பார்க்கலாம். மேலே பார்த்திங்கன்னா ஒரு பேங்கிள் வைக்கிறதுக்கு ஒரு ஸ்டாண்ட் மாதிரி தந்திருப்பாங்க. இது வந்து நான் வந்து வாங்கும்போது அவங்கக்கிட்ட இந்த மாதிரி எக்ஸ்ட்ராவாக எனக்கு இந்த மாதிரி பேங்கிள் வைக்கிறதுக்கு வேணும்னு சொல்லி பண்ணியிருந்தேன். இதில் வந்து என் ஆர்டிஃபிஷியல் பேங்கிள்ஸ்லாம் வந்து வச்சு ஸ்டோர் பண்ணியிருக்கேன். கீழே பார்த்திங்கன்னா இதில் வந்து பாப்பாவோட இயரிங்ஸ்லாம் வச்சுருக்கேன். இது வந்து நான் மீஷோவில் தான் வாங்கினேன். இந்த இயரிங் நீங்கள் வாங்கணுன்னு ஐடியா இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு வாங்காதீங்க, வேஸ்ட்டு. 1 டைம் போட்டாலே அது பிளாஸ்டிக் வந்துடுது, தனித்தனியாக வந்துடுது. சைஸும் கூட வேரியாக இருக்குது இயரிங்க்கு. சில இயரிங் வந்து சைஸ் கூட வேரியாக இருக்குது. நெக்ஸ்ட்டு பாக்ஸில் நான் என்ன ஸ்டோர் பண்ணியிருக்கேன்னா, இந்த மாதிரி டிரான்ஸ்பரண்ட் பாக்ஸில் பாப்பாவோட சீப்பு, பேண்டு, கிளிப்ஸு, அவளுக்கு யூஸ் பண்ணுற எல்லா ஹேர் ஆக்சசரிஸும் இதில் வந்து ஸ்டோர் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் அதே மாதிரி ஒரு டிரான்ஸ்பரண்ட் பாக்ஸில் அவளோட செயினு, நெக் பீஸ், நெட்டி சுட்டி அது மாதிரிலாம் வந்து ஸ்டோர் பண்ணியிருக்கேன் அதில். நெக்ஸ்ட்டு பாக்ஸில் பார்த்திங்கன்னா சேவிங் மிஷின் வாங்கும்போது இது கிடைக்கும். அந்த பாக்ஸில் வந்து பாப்பாவோட செயின்லாம் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு பாக்ஸ்லேயும் அதே மாதிரி பாப்பாவோட செயினை, என்னோட செயின் அது மாதிரி இருக்க ஆர்டிஃபிஷியல் ஜுவல்லரிஸ்லாம் வந்து இதில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி பாக்ஸில் நம்ம ஸ்டோர் பண்ணும்போது நமக்கு ஈஸியாக வந்து ஐடென்டிஃபை பண்ணி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு லாக்மியோட லைனர் வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு ப்ளம்மோட டோனர் வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு பர்ஃப்யூம் வச்சுருக்கேன். இந்த பர்ஃப்யூம் வந்து கொஞ்சம் மைல்டாக இருக்கும். மைல்டாக பர்ஃப்யூம் பிடிக்கும்னா நீங்கள் இந்த யூஸ் பண்ணிக்கலாம். இது அது பக்கத்தில் ஒரு சின்ன ஒரு கம்மல் வச்சுருக்கேன் பாப்பாவோடது. இதில் பார்த்தீங்கன்னா சாண்டல் பவுடர்ஸ் வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் இந்த ட்ரேயில் பார்த்தீங்கன்னா லாக்மியோட நெயில் பாலிஷ் ரிமூவர். நெக்ஸ்ட்டு ஒரு லென்ஸ் டப்பா வச்சுருக்கேன். எவர் யூத்தோட டேன் ரிமூவல் பேக் வச்சுருக்கேன். எவர் யூத்தோட பீல் ஆஃப் மாஸ்க், அப்புறம் வந்து சார்கோல் மாஸ்க் வச்சுருக்கேன். இதில் வந்து லென்ஸ் லிக்விட் வச்சுருக்கேன். எம்கெஃபென் ப்ராடக்ட் வாங்கும்போது இந்த மாதிரி சாம்பிள் பேக் தருவாங்க. அதில் ஃபேஸ் ஸ்க்ரப்பும் ஃபேஸ் மாய்ஸ்சரைசரும் வச்சுருக்கேன். இந்த ட்ரேயில் அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு என்ன பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு லென்ஸ் டப்பா வச்சுருக்கேன். அதில் லென்ஸ் போட்டு வச்சுருக்கேன் என்னோட. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு ரேக்கில் இந்த மாதிரி தான் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன்.
இதில் வந்து ஒரு சின்ன ஆர்கனைசர் வச்சுருக்கேன். இது வந்து நான் மீஷோவில் வாங்கினது. இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நிறைய ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். இதில் வந்து நான் வந்து ஃபஸ்ட்டு என் பொட்டுலாம் வச்சுருக்கேன். அது பக்கத்தில் பார்த்திங்கன்னா ஐப்ரோ பென்சில் வச்சுருக்கேன். அப்புறம் ஃபேஸ் ரேசர் வச்சுருக்கேன். ஏடிஎஸோட ஐப்ரோ பென்சில் பிளாக் அண்ட் ப்ரௌன் வச்சுருக்கேன். இது வந்து கலர் பாரோட மஸ்காரா வச்சுருக்கேன். காலியான மஸ்காரா தான். இது ஐப்ரோ ஃபில் பண்ணுறதுக்குலாம் நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கனால வச்சுருக்கேன். மேப்ளினோட ஒரு ஐலைனர் வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஏர்பட்ஸ் வச்சுருக்கேன். அது பக்கத்தில் ஒரு ப்ரேஸ்லெட், உடஞ்சி போன ஒரு ப்ரேஸ்லெட் வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா டிக் கிளிப்பு, ஸ்லைட் பின்ஸ்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். அது பக்கத்தில் பின்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து ப்ளம்மோட காஜல் காலி ஆகிடுச்சு. இது வந்து நெயில் கட்டர் 2 வச்சுருக்கேன். இந்த இது பார்த்திங்கன்னா இந்த குழந்தைங்களாம் அச்சு வைப்பாங்கள்ல, பொட்டு அச்சு, அது வச்சுருக்கேன். இதில் வந்து ப்ளம்மோட ஷார்ப்னர் ஒன்று வச்சுருக்கேன். ப்ளம் காஜல் வாங்கும்போது ஷார்ப்னர் தருவாங்களா, அந்த ஷார்ப்னர் வச்சுருக்கேன். காட்டன் வச்சுருக்கேன் இந்த பக்கம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சேஃப்டி பின்ஸ்லாம் வச்சுருக்கேன். ஒன்று ஓப்பன் பண்ணது, ஓப்பன் பண்ணாத ஒன்று வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஐப்ரோ த்ரெட் ஒன்று வச்சுருக்கேன். கீழே ரேக்கில் பார்த்திங்கன்னா என்னோடய ஹேர் கிளிப்ஸ்லாம் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். ஹேர் கிளிப்ஸ் எல்லாமே இதில் தான் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த ரேக், இந்த பாக்ஸில் பார்த்திங்கன்னா இது வந்து ஸ்வீட் வாங்கும்போது கிடைக்கும்ல, அந்த பாக்ஸ் தான். அதில் வந்து நெயில் பாலிஷ் ரிமூவர், நெயில் பாலிஷ்லாம் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். ஹிமாலயா பேபி பவுடர், பான்ஸ் பவுடர், நைசில் பவுடர் வந்து ஸ்டோர் பண்ணியிருக்கேன். இந்த சைடில் பார்த்திங்கன்னா ஒரு பாக்ஸ் கலர் பாரோட ஃபவுண்டேஷன் பாக்ஸில் இந்த மாதிரி இயரிங்ஸ், இது வந்து ஸ்டோன் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அது நெக் செட்டோடு வரும். நெக் செட்லாம் காணும். இந்த மாதிரி ஸ்டோன் சேஞ்ச் பண்ணுற அந்த இயரிங் வச்சுருக்கேன். கீழே ரேக்கில் பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு 3rd ரேக்கில் பார்த்திங்கன்னா என்னோடய ஆர்டிஃபிஷியல் இயரிங்ஸ்லாம் வச்சுருக்கேன். இது ஃபுல்லாக என்னோடய ஆர்டிஃபிஷியல் இயரிங்ஸ். இதில் வந்து எம்கேஃபேனோட ஒரு பவுச்சில் இந்த மாதிரி இயரிங் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். என்னோடய இயரிங் கலெக்ஷன்ஸ் ஆல்ரெடி நான் வீடியோ போட்டிருக்கேன். பார்க்காதவங்க நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி என்னோடய ஓல்டு மேக்கப் பவுச்சில் பாப்பாவோட ஹேர் பவுஸ்லாம் இதில் வந்து ஸ்டோர் பண்ணியிருக்கேன். இந்த 3 ட்ராயர்ஸ் அவ்வளோதான். கீழே என்னென்ன ஸ்டோர் பண்ணியிருக்கேன்னு பார்க்கலாம். கீழே வந்து இங்கே வந்து ஒரு ஸ்பேஸ் தந்திருக்காங்க. அங்கே வந்து நான் எதுவுமே வைக்கல, வெறும் கோம் மட்டும் வச்சுருக்கேன். ஏன்னா பாப்பா வச்சேன்னா எல்லாத்தையுமே எடுத்துருவான்னு சொல்லிட்டு நான் எதுவுமே வைக்கல. அதுக்கு கீழே வந்து ஒரு ட்ராயர் தந்திருக்காங்க. அந்த ட்ராயரில் நான் டெய்லி யூஸ் பண்ணுற ஸ்கின் கேர் எல்லாமே வச்சுருக்கேன். லிவான் சீரம், ஹேர் சீரம், ப்ளம்மோட டோனர், பேபி க்ரீம், மாய்ஸ்சரைசர், ப்ளம்மோட ஆலோவேரா ஜெல், எம்கேஃபேனோட ஃபேஸ் சீரம், லோட்டஸோட சன்ஸ்க்ரீன் வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பாப்பாவுக்கு வைக்கிற பொட்டு, டெய்லி நான் வைக்கிற பொட்டுலாம் இதில் வச்சுருக்கேன். இதில் வந்து ஐப்ரோஸ் வந்து பாப்பாவுக்கும் வரைகிறதுக்கு வேண்டி வச்சுருக்கேன். கீழே ஒரு சாந்து வச்சுருக்கேன். கலர் சாந்து பொட்டு ஒன்று வச்சுருக்கேன்.
நெக்ஸ்ட்டு 2 ஐப்ரோ பென்சில் ஏடிஎஸ் வச்சுருக்கேன். இது டெய்லியும் வரைகிறதுக்காண்டி பாப்பாவுக்கு வரைகிறதுக்காண்டி வச்சுருக்கேன். இது வந்து கலர் பாரோட சிந்தூர் வச்சுருக்கேன். ப்ளம்மோட ஒரு நைட் க்ரீம், கார்னியரோட டே க்ரீம் ஒன்று வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு கலர் பாரோட காஜல் ஒன்று வச்சுருக்கேன். இது வந்து நான் டெய்லி யூஸ் பண்ணுறது வந்து இந்த ரேக்கில் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் மேப்ளினோட ஒரு லிப் பாம் வச்சுருக்கேன். இந்த ட்ராயரில் அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு ரேக்கில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்கனைசரில் என்னோடய ஹேர் பேண்ட்லாம் வச்சுருக்கேன். கிண்டர் ஜாயோட கிஃப்ட்டு கிடச்ச அந்த ஒரு ரிங் வச்சுருக்கேன். இங்கே வந்து எக்ஸ்பைரி ஆக போகுது அந்த பர்ஃப்யூம் வந்து இங்கே வச்சுருக்கேன். மேலே வந்து இப்போ நியூவாக வச்சுருக்க பர்ஃப்யூம் வச்சுருக்கேன். அடுத்தது பேபி லோஷன் ஒன்று வச்சுருக்கேன் ஹிமாலயாவோட. அவ்வளோதான் இந்த ட்ராயரில் நான் ஸ்டோர் பண்ணியிருக்கேன். கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டூல் தந்துருக்காங்க. அதில் வந்து ஒரு ஸ்டோரேஜ் தந்திருப்பாங்க. இந்த ஸ்டூல் எடுத்தேன்னா இந்த குஷன் எடுக்கும்போது கீழே வந்து ஒரு ஸ்டோரேஜ் இருக்கும். அதில் வந்து இந்த மேக்கப் பவுச்சில் வந்து என்னோடய மேக்கப் ஐட்டம் எல்லாமே நான் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணாத கோம் வந்து தனியாக வச்சுருக்கேன். இதில் வந்து பர்ஸு, காலி நம்ம ஜுவல் வாங்கும்போது கிடைக்கிற பாக்ஸ்லாம் வச்சுருக்கேன். இது காலியான க்ரீம் பாட்டில்ஸ்லாம் வச்சுருக்கேன். எதாவது ஸ்டோர் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும்னு வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த பவுச்சில் என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். இந்த மேக்கப் பவுச்சில் பார்த்திங்கன்னா 3 லேயர்ஸ் தந்திருப்பாங்க. இது வந்து நான் ஃப்ளிப்கார்ட்டில் தான் வாங்கினேன் இந்த பவுச்சை. இது வந்து நிறையவே நம்ம ஸ்டோர் பண்ணிக்க முடியும். நான் வந்து கொஞ்சம் தான் இருக்குது, நான் கொஞ்சம் ஸ்டோர் பண்ணியிருக்கேன். நீங்கள் நிறைய மேக்கப் ஐட்டம்ஸ் வச்சுருக்கீங்கன்னா இந்த ஒரு பவுச்சே போதும், நீங்கள் எல்லாமே ஸ்டோர் பண்ணிக்கலாம். இதில் வந்து மேப்ளினோட 3 காம்பேக்ட் பவுடர் வச்சுருக்கேன். 310, 220, நேச்சுரல் பீங் நேச்சுரல் பஃப், இந்த 3 ஷேடோட காம்பேக்ட் பவுடர் வச்சுருக்கேன். கலர் பாரோட ஒரு ஃபவுண்டேஷன் வச்சுருக்கேன். ஃபவுண்டேஷன் ஸ்டிக் இது. கலர் பாரோட ஒரு ஃபவுண்டேஷன் வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு இந்த சிப்புவில் பார்த்தீங்கன்னா கலர் பாரோட ப்ரைமர், வெட் அண்ட் வைல்டோட ஐப்ரோ பேலட் வச்சுருக்கேன். மேப்ளினோட கொலோசல் மஸ்காரா வச்சுருக்கேன். அவ்வளோதான். கீழே அந்த சிப்பில் என்ன வச்சுருக்கேன்னா மேக்கப் ப்ரஷ்லாம் வச்சுருக்கேன். பர்பிள் காம்பேக்ட் பவுடரோட ஒரு மிரர் வச்சுருக்கேன். இது மாஸோட கான்டோர் பேலட் ஒன்று. நெக்ஸ்ட் இந்த பவுச்சில் பார்த்தீங்கன்னா என்னோடய லிப்ஸ்டிக் எல்லாமே வச்சுருக்கேன். ஆல்ரெடி என் லிப்ஸ்டிக் கலெக்ஷன்லாம் நான் வீடியோ போட்டிருக்கேன், பார்க்காதவங்க செக் பண்ணிக்கோங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்க்காதவங்க செக் பண்ணிக்கோங்க. இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய ட்ரெஸ்ஸிங் டேபிள் ஆர்கனைசேஷன். ஐ ஹோப் யூ லைக் திஸ் வீடியோ. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.